ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. குரூப் 4 பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 120 நாள்கள் தான் நமக்கு சாலிடா இருக்கு. ஸோ அந்த 120 நாள்ல எப்படி நம்ம 2 மந்த்ஸ்ல சிலபஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதி 2 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி ரிவிஷன் பண்றதுன்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் 4ஓட சிலபஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் பிடிஎஃப் மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கலைச்சொல் அறிவும் பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேக்குறாங்க. அது 6th to 12th வரைக்கும் இருக்க ஓல்ட் அண்ட் நியூ ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஒரே பிடிஎஃப் தொகுத்து நான் டெலிகிராம்ல கொடுத்துருப்பேன். ஸோ யூடியூப்ல வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த கலைச்சொல் அறிவுமோட பிடிஎஃப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனி வரும் நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நான் அதை வந்து கொண்டு போக போறேன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்ற ஒரு ஓவர் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி என்னென்ன கொடுக்க போறோம்ன்றத டீடைல்டா வந்து பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின். ஸோ சிலபஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ சிலபஸை நல்லா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப் 4 பொறுத்த அளவுக்கு சிலபஸ் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஸோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் கேக்குறாங்கன்னா 100 கொஸ்டின் கேக்குறாங்க. அதை வந்து யூனிட் வைஸா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 7 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேக்குறாங்கன்றத டீடைல்டா வந்து கொடுத்துருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா இலக்கணம் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேக்குறாங்க. சோ அந்த இலக்கணத்துக்கு கீழேயும் நமக்கு ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க. அடுத்து யூனிட் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லகராதி. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின் கேக்குறாங்க. யூனிட் 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுதும் திறன் சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின் கேக்குறாங்க. அடுத்த யூனிட் 4 பாத்தீங்கன்னா கலைச்சொல்லறிவும்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேக்குறாங்க. யூனிட் 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின் கேக்குறாங்க. வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் சம்பந்தமா ஒரு சிலபஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின் கேக்குறாங்க. யூனிட் 6ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு சோ இதுவும் யூனிட் 3 கலைச்சொல்லறிவும். சோ இது ரெண்டுமே சேர்ந்து ஒண்ணுதான். சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வாரியா கொடுத்திருப்பாங்க. இந்த டாபிக்ல இருந்து நாங்க கேட்போன்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு இதுல ஒரு 5 கொஸ்டின் கேக்குறாங்க. இது ரெண்டையும் சேர்த்துதான் உங்களுக்கு நானு ஒரு பிடிஎஃப் 60 பேஜஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணி எல்லாமே தொகுத்து கொடுத்திருப்பேன். அந்த பிடிஎஃப் படிச்சாலே போதும். இந்த 15 கொஸ்டின் ஈஸியா வந்து அட்டன் பண்ணிடலாம். சோ இனி வரும் நாட்கள்ல நம்ம இந்த 15 கொஸ்டினை ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். அது எப்படின்றத நான் டீடைல்டா சொல்றேன். யூனிட் 7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். சோ இது சம்பந்தமா உங்களுக்கு 15 கொஸ்டின் கேக்குறாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல 100 கொஸ்டின் கேக்குறாங்க. நம்மளோட டார்கெட் தமிழ்ல 100 கொஸ்டினுமே கரெக்டா போடணும்ன்றதுதான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இலக்கணத்துல இருந்து உங்களுக்கு டெய்லி ஒரு டாபிக் கொடுக்க போறோம். அதே மாதிரி இந்த கலைச்சொல்லறிவும் மொத்தமா ஒரே நாள்ல படிக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்க போறோம். அதுக்கடுத்து யூனிட் 7ல இருந்து ஒரு 15 கொஸ்டின் கேக்குறாங்களா? சோ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து உங்களுக்கு ஒரு திருக்குறள் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல ஒரு 2 மொத்தம் 20 அதிகாரம் இருக்கு. ஒரு 2 அதிகாரமா கொடுக்க போறோம். அதே மாதிரி மத்த யூனிட் 7ல மத்த உரைநடை உரைநடை இலக்கியத்திலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கா டெய்லி கொடுக்க போறோம். சோ அப்ப டெய்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் தமிழ் வந்து 3 டாபிக் வரும். இலக்கணம் சம்பந்தமா ஒரு டாபிக் வரும். கலைச்சொல்லறிவும் சம்பந்தமா ஒரு டாபிக் வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 7லயே உங்களுக்கு திருக்குறள் டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரம் திருக்குறள் கொடுத்துருவோம். ஒரு அதிகாரம் நம்ம கொடுத்துட்டோம்னா மொத்தம் 20 நாள்லயே நம்ம திருக்குறளை வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது இல்லாம திருக்குறளுக்கு அங்கிட்டு இருக்க இலக்கியம், சோ அதுக்கடுத்து இருக்க இலக்கியத்திலையும் உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு டாபிக்கா கொடுத்து மொத்தம் கிட்டத்தட்ட தமிழ்லயே நம்ம 4 வீடியோஸ் டெய்லி வரப்போகுது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப தமிழ் நம்ம வந்து ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோ பிளஸ் பிடிஎஃப் ரெண்டுமே சேர்த்துதான் வரப்போகுது. நான் எப்படி கலைச்சொல்லறிவு பிடிஎஃப் கொடுத்துட்டேனோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிடிஎஃப் கொடுத்துருவேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் மேக்ஸ்ல இருந்து கேக்குறாங்க. மேக்ஸ் டாபிக்ல இருந்து கேக்குறாங்க. அந்த என்னென்ன டாபிக்ன்றத சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மேக்ஸ் தனியா பார்க்கும்போது டீடைல்டா பார்ப்போம். அதுக்கடுத்து ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின் கேக்குறாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு 25 கொஸ்டின்
மேக்ஸ்ல இருந்து கேக்குறாங்க. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு மேக்ஸ் டாபிக், ரீசனிங் டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து கொடுத்து 2 மந்த்ஸ்ல நம்ம வந்து மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்ப்போம். சோ அதுக்கடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 75 கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த 75 கொஸ்டின்ல ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் நாங்க இத்தனை கொஸ்டின் தான் நமக்கு கொடுத்துட்டனால ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து படிச்சு முடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அதிக மார்க் இருக்கிறது தான் நம்ம வந்து வெயிட்டேஜ் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமா இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இது ரெண்டும் சேர்த்து 20 கொஸ்டின் கேக்குறாங்க. சோ எக்கனாமிக்கான வேர் டு ஸ்டடியும் பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபடிதான் நம்ம எக்கனாமிக் முடிக்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போற ஜிகே என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமி தான். ஏன் எக்கனாமி ஆரம்பிக்கிறோம்னா மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி இது எல்லாமே ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ற சப்ஜெக்ட், ஈஸியா எல்லாருக்கும் புரியுற சப்ஜெக்ட். ஆனா எல்லாருமே அதுல வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேக்குறதுனால நல்லா படிச்சிருப்பாங்க. இந்த எக்கனாமின்றதுதான் பாத்தீங்கன்னா கொஸ்டின் கம்மியா கேட்டுக்கிட்டு இருந்தனால அந்த அளவுக்கு யாரும் தரவா படிச்சிருக்க மாட்டாங்க. சோ அதுதான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டஃபாவும் இருக்கும். சோ அப்படி இருக்கையில நம்ம எக்கனாமிக்க ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம்னா எக்கனாமிக்கையும் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனையும் முடிச்சிட்டோம்னா ஈஸியா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கும் போது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் வேர் டு ஸ்டடி கொடுத்திருப்பேன். வேர் டு ஸ்டடி பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். சோ அந்த வேர் டு ஸ்டடி படி தான் நம்ம ஒவ்வொரு லெசனா கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். சோ இதை வந்து யூனிட் 8ன்னு சொல்லுவோம்ல. சோ அந்த சப்ஜெக்ட்ல 20 கொஸ்டின் கேக்குறாங்க. சோ அதுக்கடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போற சப்ஜெக்ட் என்னன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். அதுக்கடுத்து பாலிட்டி. இந்த 3 சப்ஜெக்டையும் நம்ம கம்பேர் பண்ணி, அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சுட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 சப்ஜெக்ட ஒண்ணு விடாம தரவா முடிக்க போறோம். இந்த 3 சப்ஜெக்ட்லயுமே மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேக்குறாங்க? 55 கொஸ்டின் கேக்குறாங்க. 75 கொஸ்டின்ல 55 கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து தான் கேக்குறாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த 3 சப்ஜெக்ட்ல A to Z எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்கோ, சிலபஸ்ல கவர் ஆகிற டாபிக்ஸ் ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கோ எல்லாமே நம்ம தரவா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன தொட போறோம்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, INM, ஜியோகிராஃபி, சயின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறது கிடையாது. சயின்ஸ்க்கு வந்து வெறும் 5 கொஸ்டின் தான். அது பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட அதுக்கெல்லாம் நமக்கு டைம் பத்தாது. டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்றனால லிமிட்டடா படிக்கிறத நல்லா தரவா படிச்சாலே போதும். சோ ஹிஸ்டரி, INM, ஜியோகிராஃபி இந்த அடுத்து இருக்க இந்த 15 கொஸ்டினுக்கு தான் டார்கெட் பண்ண போறோம். சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்துட்டு போலாம். சரிங்களா? சோ இது மட்டும் நம்ம படிச்சாலே போதும். இப்ப நம்ம இந்த 2 மந்த்ஸ்ல என்ன கம்ப்ளீட் பண்ண போறோம்னா பாலிட்டி, எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் மேக்சிமம் இந்த 3 சப்ஜெக்டையும் ஒரு மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு ஒரு 1.5 மாசம் வரைக்கும் எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி பிளஸ் INM அடுத்து அது ஒரு 15 கொஸ்டின்றனால நம்ம வந்து அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டியா இந்த 2 சப்ஜெக்ட கொடுப்போம். ஃபர்ஸ்ட் 55 கொஸ்டினை நல்லா ஒரு மாசத்துக்கு 2 மாசம் ஆனாலும் பரவாயில்ல. இந்த 3 சப்ஜெக்ட நல்லா தரவா படிச்சு முடிக்கிறோம். ஏன்னா 75ல 55 கொஸ்டின் நமக்கு அதுல இருந்து தான் கேக்குறாங்க. சரிங்களா? இந்த 3 சப்ஜெக்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிற மாதிரி போனாலே கிட்டத்தட்ட நம்ம தமிழ்ல ஒரு 90 கொஸ்டின் போடுவோம். மேக்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின். சோ இதுவே உங்களுக்கு 110 கொஸ்டின் வந்துருச்சு. அதுக்கடுத்து ஒரு 55 கொஸ்டின், இங்கிட்டு ஒரு 5 கொஸ்டின் வச்சாலும் 110 பிளஸ் 60 170 அழகா போட்டுறலாம். குரூப் 4 வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சிலபஸ். சோ நான் எக்கனாமிக்கோட வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல கொடுக்குறேன். சோ இந்த இனிமே நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அது இப்போ ஒவ்வொரு டாபிக் நம்ம முடிக்கிறோம்னா அந்த டாபிக் உண்டான டெஸ்ட் தான் வைப்போம். நம்ம எப்பவுமே வீக்லி டெஸ்ட்டோ மந்த்லி டெஸ்ட்டோ வந்து அதுவும் கொடுப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்டா முடிச்சதுக்கு அப்புறம் கொடுப்போம். சோ இடையில பாத்தீங்கன்னா இப்ப எக்கனாமில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தின் இயல்புகள்னு இருக்கும். சோ அந்த டாபிக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே அதுக்கு உண்டான டெஸ்ட் நம்ம வந்து வச்சிருவோம். சரிங்களா? டாபிக் டெஸ்ட் தான் வைப்போம். டாபிக் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு யூனிட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா அந்த எக்கனாமிக் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா அந்த எக்கனாமிக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சோ அப்படிதான் வைக்க போறோம். இனிமே டெய்லி வீடியோஸ் வரும். உங்களுக்கு டெய்லி அதுக்கு உண்டான டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து டாபிக் டெஸ்ட்டுமே வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் NPC அகாடமி.